உடல்ல எந்த பகுதியில என்ன உறுப்புகள்ல ப்ராப்ளமோ, நரம்பு மண்டலத்துல ப்ராப்ளமோ, கண்கள்ல ப்ராப்ளமோ, இல்ல முடியில ப்ராப்ளமா இருந்தா கூட அந்த கலையால ஒரு மனிதன் தன்வசப்படுத்திட முடியும். ஒண்ணு. இன்னொரு செயலையும் ஒரு மனிதன் தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கு. இந்த நோய் சில ஆண்டுகள் நம்ம கூட இருக்கும். அத பரவாம தடுத்து வச்சு சில ஆண்டுகள் கழிச்சு அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் அவனே தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் இருந்துச்சு. அப்ப ஒரு கலை என்ன பண்ணுதுன்னா, தன்னையே ஒரு ஒரு உருமாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை முதல்ல உருவாக்குது. அப்புறம் தனக்குள்ள இருக்கிற துன்பம் இருக்குல்ல, அந்த துன்பத்தை எப்படி கையாளணும், அது வெளியேறல அப்படின்னா ஏன் வெளியேறல, அதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்குங்கிறத நமக்கே உணர்த்தும். அப்ப அது வரைக்கும் நம்ம காத்திருந்து அந்த வேலையை செய்யணும், அது கடந்து போகணுங்கிறதையெல்லாம் ஒரு கலை கண்டிப்பாக அதை ஒரு செயல் வடிவமா அவருக்கே உணர்த்தும். அத ஒருத்தர் உன்னதமா செய்யும் போது அவரை அந்த கலையை சார்ந்து இருக்கிறவங்க சூட்சமத்துல வழி நடத்துவாங்க. இது ரொம்ப முக்கியமான செயல். ஆனா இத செய்ய விடுறதுக்கு பிராக்டிக்கலா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோ நமக்கோ கால சூழல்கள் ஒரு தடை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு உடலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு போகும்போது கூட ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலாம். ஆனா அதுக்குரிய மருந்தோ டாக்டரோ அது அமையறது கூட ஒரு நல்ல செயலா தான் இருக்கணும். சமயத்துல எல்லா நோய்க்கும் எல்லா மனிதனுக்கும் சரியான மருந்தோ சரியான டாக்டரோ கிடைக்கிறது இல்லைங்க. அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கு. நம்ம கிட்ட எங்கேயே பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிடுறோம். ஆனா அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதுல கூட ஒரு மனிதன் தாலியை வித்து, தோட்டை வித்து, எதோ வித்து கூட தன் புருஷனை காப்பாற்றணும்னு எத்தனையோ பெண்மணி நினைச்சு கூட பணம் போய் கூட, ஆனா அதை மீட்டு எடுத்துட்டு வர முடியாததுக்கு என்னன்னா அந்த காலம் சரியான நபரை நமக்கு காட்டி கொடுக்காம போயிடுச்சு. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருந்தா கூட சில நேரத்துல காலங்கள் இந்த மாதிரி நம்மளை அலக்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப அந்த நேரத்துக்குள்ளேயே இந்த தியானம் என்ன, இதுக்குள்ள என்னங்க இருக்குன்னா, என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் தியானம் பண்ணா கடவுள் வர்றாரோ இல்லையோ, ஒரு மனிதன் தன்னையே தெளிவடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப அந்த நேரத்துக்குள்ள ஒரு பணத்தை கூட விரயம் பண்ண விடாம அந்த தியானம் தடுத்து நிறுத்தும். ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த தியானம் கொஞ்சம் நீங்களே அவசரப்பட்டு போகும்போதெல்லாம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் தடுத்து 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 உங்களை சரியான டயத்துக்கு வர்றதுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண கூட வைக்கும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பெரும் செயல் வடிவத்துல நான் சந்திச்சிருக்கிறேன். பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச போது கூட அதை எப்படி தடுக்கப்பட்டுச்சு, சமயத்துல நான் தடுக்கப்பட்ட செயல்கள் எல்லாத்தையும் என்னுடைய திமுறில் போய் நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு குப்பரக்கா விழுந்து அடிபட்டுட்டு திருப்பி தடுக்கப்பட்டதை தெரிஞ்சும் போனோமே உணர்ச்சி வசப்பட்டு அப்படிங்கிறதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை வைக்கும்போது ரொம்ப கவனமா எங்க வச்சேன் அப்படின்னா, இந்த தியானத்துல உணர்த்தப்படுறத ஒரு குறிப்புகளை வெயிட் பண்ணி பார்த்தேன். அதை விட்டுறக்கூடாது, அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். இப்ப இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு காரணமே என்னுடைய உள் உணர்வு தான். அதோடைய செயலை நான் ரொம்ப மதிச்சு தான் நான் இங்க இந்த கிளாஸுக்கு உட்கார்றேன். தனிப்பட்ட முறையில வேற எந்த இன்டென்ஷனுமே எனக்கு கிடையாது. இந்த இடத்துக்குள்ள போகணும், இந்த இடத்துக்குள்ள ஒரு வேலை செய்யணுங்கிறது அந்த உள் உணர்வு இருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணுதுன்னா முழு எனர்ஜியோட வேலை செய்ய முழு தயாரா இருக்கு. இப்ப அது ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு ஆப்போசிட்ல கன்வே ஆகுமா, அது திருப்தியா என்னால பண்ண முடியுமா, நீங்க போயிடலாம், நான் திருப்தியா இருக்கிறேன்னான்னு எனக்குள்ளே ஒரு சவால் கேள்வி இருக்கும். ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, இந்த சூழமும் உள்ள இருக்கிற செயலும் அது 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 திருப்தி அடைஞ்சிச்சாங்கிறது தான் பார்க்கணும். அதுதான் எனக்குள்ள இருக்கிற முக்கியமான செயல் வடிவம். நம்ம ஒவ்வொரு வேலையும் அப்படிதான் செய்யறோம். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோடைய அடி நாதம் எதுன்னா இந்த தியானம் தான் எனக்கு அந்த வேலையை சொல்லுச்சு. அப்ப அந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா பிராக்டிக்கலா லைவா இந்த இடத்துல இருக்கிற மக்களை மையமா வச்சு தாக்குன்னு சொல்லல, இந்த இடத்துக்கு போங்கிறது அதுவாகவே வழி நடத்துது.
இப்ப நம்ம அரசியல் இயக்கமோ இல்ல வேற தனி செயலெல்லாம் ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி இங்கங்க கிரௌட் இருக்கு, இங்கங்க இந்த மக்கள் இருக்காங்க, இத்தனை சதவீத மக்கள் ஆன்மீக பரப்பளவுல இருக்கிறாங்க, இத்தனை மக்கள் இப்படி இருக்கிறாங்க, அந்த இடத்துக்குள்ள நீங்க ஒரு ஈவெண்ட்டை நடத்தினா ஒரு செயல் வடிவம் செய்யலாங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த உள் உணர்வுக்கு அந்த மாதிரி செயல்லாம் இல்லை, அந்த மாதிரி வடிவம்லாம் இல்லை. அப்ப அதோடைய டிராவல்ல தான் நான் வந்து ஒவ்வொரு பிரயாணத்தையும் அப்படிதான் மேற்கொள்றேன். அப்ப அந்த உள் உணர்வுகள்ல இருந்து தான் என்னுடைய முழு பணியும் நடக்கிறது. அப்ப எந்த திட்டமுமே இல்லை. இரவு இங்கே தூங்குனா இரவு தூங்குறோம், கிளம்புனா கிளம்பிக்கிட்டே இருக்கும். நாளை ஒருத்தர் அழைக்கிறாருன்னா நீ இங்கதான் இருக்கணும்னா நாளைக்கு உங்களை நான் சந்திக்கலைன்னா நான் இன்னைக்கே அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் இந்த நாட்டை ஆள்ற ராஜாவாக இருந்தாலும் அதான். அந்த உள் உணர்வுகளை மீறி நான் ஒரு பொழுதும் எந்த வேலையும் செய்யறதே இல்லை. இதுதான் ஒவ்வொருத்தரும் இதை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எங்க ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடைகிறாங்கன்னா அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கே அது வந்து ஒரு 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 மகத்துவமான ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடும். ஒரு பிரில்லியண்டான எத்தனையோ சோகமான டயத்துல எத்தனையோ கஷ்டமான சூழல்கள்ல எனக்கு அந்த மாதிரி உள் உணர்வுகள் என்னன்னா, வெளியில எல்லாரும் என்னை சிரிச்ச போது கூட என்னை கிண்டல் பண்ண போது கூட நான் ஆனந்தமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு ஒரு பெரிய செயல் நடக்க போகுதுங்கிறத உள் உணர்வு எனக்கு இன்னைக்கே காட்டினதுனால அடுத்த நாள் யாரெல்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சாங்களோ அதே செயல் மாறும்போது அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப அந்த உள் உணர்வு என்ன பண்ணிடுச்சுன்னா அதை அழகா கைட் பண்ணிடுச்சு. இப்ப அந்த தியானமே என்னன்னா ஒரு தனி மனிதரை கரெக்டா கைட் பண்றதுக்கும் வேற யாரோடைய ஆலோசனையும் பெற வைக்காம தன்னையே அது ஒரு செயல் வடிவமா எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு. அதனாலதான் பெரியவர்கள் தன்னை உணர்ந்து கொள், தனக்குள்ளிருந்து ஒரு வேலை செய். முதல்ல தான் முதல்ல அங்க தனக்குள்ளிருந்து தான் ஒரு செயல் நடக்கப்பட்டுச்சுன்னா அது ஒரு செயல் வடிவமா மாறும். ஒரு சராசரி மனிதருக்கு தான் பிறருடைய ஆலோசனை எல்லாம் தேவைப்படும். தன்னை உணர்றவங்களுக்கு எந்த ஆலோசனையும் தேவைப்படாது. அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு யோகி எந்த சூழல்லையும் யாருக்கிட்டையும் ஆலோசனையே பெற மாட்டார். அவர் பெற ஆலோசனையே தியானம் தான். அதுதான் வேணும்னு நான் கருதுறேன். சரியா? வேற என்ன உங்களுக்கு? அந்த உடல் உபாதை வந்து அதுவே இந்த பயிற்சி மூலமா சரியாவும் சொல்றீங்களா? அதுக்கான வழி கிடைக்கும்? இந்த தம்பியை கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். இல்ல அந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து மேற்கொள்ளும் போது உங்களுக்குள்ளேயே அந்த உடல் சரியாகிறதுக்கான 90 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. அந்த தாமதமானா கூட ஏன் தாமதமாகுதுன்னு அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதுக்கான வாய்ப்புகளை அந்த பயிற்சியை ஒண்ணு ஏற்படுத்தும். தாமதமானா கூட ஏன் தாமதமா ஆகிட்டு இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதுதான் அதுக்குள்ள ஒரு செயலா இருக்குங்கிறதான் செயல் வடிவம். எனக்கு தெரிந்து சில நோய்களுக்கு மருந்தே இல்லை. ஒரு நல்ல தியானம் அதை ஒரு முழுமையா சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கிறது தான் உண்மை தத்துவமாக இருக்கு. அப்படிதான் பெரியவங்க பாரம்பரியமா இந்த தியானத்தை வடிவத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸா தான் இந்த உலகத்துக்கே வழிகாட்டியா அருணகிரியை வச்சிருக்கிறாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்லையும் அவருடைய உடலை சரி செய்யல. இந்த கலையிலிருந்து தான் அவர் சரி செஞ்சிருக்கிறார். இது ஆதாரபூர்வமான உண்மை. அவருக்கு இருக்கப்பட்ட எந்த ஒரு மருத்துவ குறிப்புலையும் அவர் போய் இந்த உடலை போய் காயகல்ப முறையிலையோ இலைகள்லையோ வேற எந்த செயலுக்குள்ளையும் அவர் மருத்துவம் மெடிசனுக்குள்ளேயும் இல்லை, இந்த மெடிசனுக்குள்ளேயும் இல்லை. தியானத்துக்குள்ள இருந்து தான் அவர் இதை சரி செய்தார். இந்த உடலை வந்து ரெடியா நல்ல விஷயத்துக்கு எடுத்துட்டு வந்தாருங்கிறதான் உண்மையான செயல். ஆனா அதுக்கு பல ஆண்டுகள் காத்திருந்தார். அதை தன்னை உணர்ந்து அவர் வந்து அந்த வேலையை படிப்படியா செஞ்சார். சூட்சமான ஏதோ தடைகள் இருக்கு. தடைகள் வந்து இந்த தியானத்து மூலமா நம்ம சரி பண்ணி. ஆமா, இந்த வள்ளி மலையில வள்ளிசாமி அந்த மலையிலே ஒருத்தர் இருப்பாரு. அவரு கூட இந்த அருணகிரி மேல அதிதீவிரமான அன்பு கொண்டு பற்று கொண்டு பழனியிலேயே இந்த திருப்புகழை அடிக்கடி அவர் பாடிக்கிட்டே இருந்து அவருக்கு உடல் ரீதியா பாதிப்பு அடைந்து அப்ப இந்த திருப்புகழ்ல இருந்து அவருக்கு ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு அந்த உடல் ரீதியாக ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கிறார். அப்ப திருப்பியும் திருவண்ணாமலையில போய் ரமணரை சந்திக்கும் போதுதான் அவரு தான் வள்ளிமலைக்கு போ நீ அப்படிங்கிறத அவர் கைட் பண்ணியிருக்கிறார். நீ இங்க இருக்காத, நீ போய் அங்க பணி செய் அப்படின்னு. அப்ப அவருக்கு கூட உடல் ரீதியாக எந்த மருத்துவ குறிப்பும் இல்லாமல் அந்த கலையிலிருந்து தான் அவர் சரி செய்யறதுக்கான வாய்ப்பா இருந்துச்சு. திருப்புகழையே என்ன சொல்றாங்கன்னா அது தியானத்தை வர வைக்கிறதுக்கான ஒரு பாடல் தான் சொல்றாங்க. திருவாசகமும் என்ன சொல்றாங்கன்னா அது பக்தி வடிவத்துல போகாதீங்க, அது தியானத்தை வர வைக்கும்.
தியானத்தை ஒரு உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். அது ஒரு மனிதன் வந்து தன்னை தியானமா வடிவமா மாத்திக்கிறதுக்கு இதெல்லாம் உதவுங்கிறதான் அதோடைய செயல் வடிவம். ஐயா, இப்போ நீங்க வீட்டுல பேசும்போது நான் ஃபுல்லா கேட்கல, கொஞ்சம் தான் கேட்டேன். உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை கூட ரொம்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது இப்ப காலம் தாமதம் ஆகுதாக்கா அதையும் காரணம் இருக்கும். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல தவம் செய்கிறவங்களுக்கு இப்போ என்னுடைய அனுபவத்திலே நடந்திருக்கு. நல்ல தியானத்துக்குள்ள ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் வழிகாட்டுறவங்க, எனக்குள்ள ட்ராவல் பண்ணுறவங்க, அதுவே இயற்கையாக கூட்டிகிட்டு வந்து விட்டுச்சு. இப்போ நான் வளரப்படணும், அது சரணாகதி முறையாக அடைஞ்சிருக்கிறதுனால சரியான நபர்களை சரியான இடத்த மட்டும்தான் நான் தேர்வு செஞ்சேன். அது நானா தேர்வு செய்யலை, அது இயற்கையாக தேர்வு செஞ்சு கொடுத்துச்சு. அதுதான் நான் சொன்னேன், நான் இந்த இடத்துக்கு வந்து காஞ்சி மகா பெரியவரோட சமாதிக்கு வந்த நோக்கம் என்னது வேற, நான் வந்த செயல் வேற, நோக்கம் வேற. ஆனா எனக்கு அங்க அவரு எதுவும் அதிசயம் பண்ணல, உன்னுடைய செயல் என்ன என்பதை எனக்கு உள்ளுணர்வுல உணர்த்தினாங்க. அதை கரெக்டா நான் வந்து எடுத்துட்டு போய் அந்த செயல் வடிவமா பண்ணேன். அது உணர்த்தினதோட விடமாட்டாங்க, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளை வந்து அதுக்கு எப்படியாவது அவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா நமக்குள்ளே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவாங்க. அதுக்குள்ளே இருப்பது அதாவே அப்படியே மாறி என்னமோ பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணுங்கிற அந்த செயலாகவே நம்மளை தூண்டி வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு தயாராகிறோம். இந்த வாய்ப்பை உருவாக்கப்படுது. அப்ப அந்த இடத்த கண்டுபிடிச்சதுனால தான் அடுத்த ஸ்டெப்பு நவறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப அதே மாதிரிதான் நீங்க தியானத்துல முன்னேறணும்னா, உங்களுக்கு இல்லறத்துல இருந்து தான் போகணும்னா அதுக்கான துணைவியை ஒன்று தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அதுதான் அந்த சோல்ங்கிறது. அந்த சோல் இவனுக்கு வரும்போது இவனுக்கு இன்னும் இந்த ஞான பாதைக்கு போறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமா சொல்றது. ஒரு நார்மல் மனிதன் எங்கே தனக்கான சோலை மிஸ் பண்றானா, அவன் சரணாகதியும் அடையிறதில்ல, அவன் எதுவும் அடையிறதில்ல. பிளெயினா ஒரு பொண்ணை பார்க்கறான், பிடிச்சிருக்குங்கிறான், இல்லை அப்பா அம்மா ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க, ஓகேங்கிறாங்க, அப்படிதான் இருக்கு. அது அப்படியெல்லாம் அந்த செயல் வடிவத்தில் கண்டறிஞ்சிட முடியாதுங்கிறாங்க. தனக்கான சோலை கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தன் தியானம் பண்ணணும், இல்லைன்னா சரணாகதியில் இருக்கணும். காத்து இருந்தானா அவனுக்கான சோல் எந்த வடிவத்திலேயே வந்து சேருங்கிறதா அதோட உண்மை தத்துவம், உண்மை செயல். புரியுதுங்களா? அத்தனை சித்தர்களும் ஏன் வாழை பரமேஸ்வரிய சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் அவங்களுக்கான சோல். அந்த சோல் நினைச்சாதான் அவங்க யோகி மார்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும், இல்லைன்னா நுழைய முடியாது. இது உண்மை தத்துவம். வெளியில பாக்குறவங்களுக்கு யாரோ சித்தர்கள் ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு பாலான்லாம் வழிபடுறாங்கலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆதாரபூர்வமாக நானே சொல்கிறேன், ரொம்ப உணர்ந்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள செயல் இருந்தாதான் ஞான மார்க்கத்துக்கு போக முடியும். அந்த தன்மை என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனை வழி நடத்துறதுக்கான, அந்த ஞானத்துக்கு வழி நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. சமயத்துல அந்த தன்மையே வேற வடிவத்துல கூட வந்து உங்களை வழி நடத்தலாம். அதுக்காக பாலா வரல, நான் ஞானத்துக்கு போகலன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அது தன்னுடைய உருவத்தை காட்டாம வேற வடிவத்துல கூட இருந்து உங்களுக்கு வழி காட்டலாம். இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கடவுள் செயலுக்குள்ளேருந்து சொல்லலைங்க. சராசரியா படிப்புக்கோ தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயோ ஒரு மனிதன் தன்னை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு எங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சரியா இருந்தா தான் சரியான ஒரு செயலை செஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு மனைவி ஒன்று வர்றாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல சோல் புரிதல் இருக்கிற மாதிரி ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா பிறக்கிற குழந்தையும் அப்படிதான் இருக்கும், அந்த வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்கவே அவன் வந்து ஜெயிச்சுட்டான், பாதி ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். இது கிடைக்கப்படலைங்க. 80% ஒரு கல்யாண வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சரியான சோல் கிடைக்கல. இது உண்மை தத்துவமாக இருக்கிறது. அதனாலதான் அவங்களால அந்த போராட்டத்துல பெரிய சவால்ல நிக்கிறாங்க. அந்த பெண்ணும் தன்னோட கணவனை விட்டு கொடுக்கறது இல்லை, எந்த கணவனும் தன்னோட மனைவியை விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனா அவங்க உள் உணர்வுல தெரியும் இது மிஸ்மேட்ச்னு. ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் இந்த வாழ்க்கையை நடத்துறாங்கிறது நிச்சயமா 100% எல்லா பெண்ணுக்கும் தெரியும், எல்லா ஆணுக்கும் தெரியும். குழந்தைக்காக, ஊருக்காக, உறவுக்காக, தாய்க்காக, தந்தைக்காக இது இப்படி ஒரு செயலாயிருச்சு, நம்மளை நம்பிட்டாங்க, நம்ம இதை விட்டுறக்கூடாது.
நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு யோகியோட லைஃப்ல அந்த மாதிரி இல்லை. வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ அது நமக்கான சோல் தான், அது கண்டெடுத்து ஏதாவது இருக்குங்களா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நல்ல தியானம் இது உனக்கான சோல்னு தான் காட்டும். உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணருடைய வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகத்தை படிங்க. அவங்க தாய் இவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லி பொண்ணு பார்த்த போது கூட எனக்கான பொண்ணு இங்க இருக்கிறான்னு அவர் தான் தேர்ந்தெடுத்தார். அப்ப அந்த உள் உணர்வு உணர்த்தி தான் சொன்னாரு. அதே மாதிரி தான் அந்த அம்மா சாரதாவை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணாங்க. ஆனா சாரதா ஒரு நாள் கூட பொண்டாட்டியா நடந்துக்கல, மகளாக நடந்து கொண்டாள், அம்மாவாக நடந்து கொண்டாள், சிசியையாக நடந்து கொண்டாள். ராமகிருஷ்ணரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாங்க. அவருடைய பணிக்கு ஒரு சிறு இடையூறு கூட இந்த உடலை வைத்து தீண்டல, ஒரு சிறு விஷயத்துல கூட துன்பம் கொடுக்கல. இதுக்கு மேல எந்த செயலும் இல்லை. அதே விவேகானந்தர் வீட்டில் பல லட்சங்கள் கடனை அடைச்சி நல்ல பொண்ணை கொடுத்துட்றேன், உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னா அவங்க அம்மா எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ண போது கூட ராமகிருஷ்ணர் ஒரு வண்டியை அமர்த்திக்கிட்டு நேரடியாக வந்து விவேகானந்தரை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும் போது இந்த கல்யாணம் நடக்காதுடான்னு கையை பிடிச்சி அழுத்திட்டு போயிட்டார். ஏன்னா ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய ஒத்த சோல் எதுன்னா ராமகிருஷ்ணர். புரியுதுங்களா? உன்னை பாதுகாக்க, உன்னை உருவாக்க தாண்டா ராமகிருஷ்ணன் தோன்றி இருக்கிறான். நாம் இருக்கும்போது உன்னை யாரும் வீழ்த்திட முடியாது. உனக்கு இன்னைக்கு தெரியாது இது சூப்பர், அம்மாவுக்காக உறவுக்காக நினைக்கலாம். ஆனா நீ இதுக்காக வரல, அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்காக நீ வர்றேன்னு தெரிஞ்சு. இன்னைக்கு நம்ம உறவுகள்ல யாராவது உங்க வீட்லயோ யாராவது மற்றவங்களோ அழுகலாம், வருத்தப்படலாம், தம்பி ஆன்மீகத்துக்கு போயிட்டாப்புல, தம்பி இதா இருந்திருக்கலான்னு. ஆனா பின்னாட்கள்ல அவர்களே தப்பு பண்ணிருக்க பார்த்தோமோன்னு வருத்தப்பட்டுருவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு விவேகானந்தர் அம்மாலாம் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கங்க. ஏன்னா அவர் செஞ்சது ரெகுலர் ஃபார்முலா இல்லை. அப்ப அதுதான் அந்த ஒத்த சோல் வழி நடத்துங்கிறது. இதுதான் செயல் வடிவம். அப்ப நல்ல தியானம் கையில இருக்கிறதா எந்த வடிவத்திலயும் உங்களை நேரடியாக அது தொடர்பு கொண்டு ஒரு செயலை பண்ணும், உணர்த்தும். இந்த பொண்ணு உனக்கான ஞான பாதைக்கான பொண்ணா இருப்பா, இது உனக்கான ஒரு செயல் வடிவமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனிதன் சரணாகதியும் உண்மை தியானமும் இருந்தா மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். அது அப்பதான் அதுவே நகர்ந்து வருங்கிறது தான் உண்மை தத்துவம். நீங்க சங்கராச்சாரியர் அங்க போயிருந்த சமாதி அங்க போயிருந்தேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவர் உங்களுக்கு நீர்நிலை இருக்க பக்கமா நீங்க போங்கன்னு உங்களுக்கு சொன்னாலும் சொல்லுறீங்க. இது உங்களுடைய பர்பஸ், அது உங்க லைஃபோட பர்பஸ் அவர் காமிச்சாரு சொல்றீங்க. இப்ப நாங்க இது மாதிரி உங்க தியானம், அதாவது தியானத்தை கத்துக்கும் போது எங்களுடைய லைஃப் பர்பஸ் தெரியுமா? அது இப்போ உங்களை சந்திக்கிறதே உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு தானே சந்திக்கிறோம். நீங்க ரேஷன் கடையில் அரிசி வாங்க போகணுமானா நான் சந்திக்க வந்திருக்கிறேன்? அது இல்லையே. நீங்க உங்களை எப்படியாவது மீட்கணுங்கிறதானே என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் பின்னாடி போர்டில் பொன் சேர்ப்பது எப்படி, பொருள் சேர்ப்பது எப்படி, ஆனந்தமாக வாழ்வது எப்படி, ஆபீஸுக்கு போய் நீண்ட நெடிய நாட்கள் எப்படி போகுதுன்னு பழக இல்லையே. என்னுடைய உண்மையான செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன உணர்ந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க கஷ்டத்தை இதெல்லாத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கைய சீரா எடுத்துட்டு போறதுக்கு என்னென்னலாம் அனுபவம் இருக்கோ அதை பார்த்து நிச்சயமா நீங்க அதை பிடிச்சிருங்கன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த தியானம் உங்களை மேம்படுறது வைக்கிறது. எதை வைக்கணும்னா, எது சரியா உனக்கு இருக்குமோ அதை மட்டுமே உங்களை சூஸ் பண்ண வைக்கும். அங்க பிரதானமா நீங்க மட்டுமே மேல் நோங்கி நிற்பீங்க. வேற யாருடைய ரோல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அங்க எங்க மிஸ் ஆகுறாங்கன்னா, வேற தியானத்தை போய் பிடிச்சிடுறாங்க. வேற வடிவத்துக்குள்ள போகும்போது காட்டி கொடுக்கப்பட்டதை மிஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் ஒரு செயல். என்கிட்ட ஒரு பரதேசி வந்தாரு. நான் ஒரு தொழில் பண்றதுக்காக அவர்கிட்ட போய் நின்னேன். வேண்டாம் போனாரு. அவர் பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு அடுத்த நாள் அங்கேயே ரூம் போட்டு தங்கிட்டேன். மீண்டும் அந்த பரதேசியை போய் பார்த்தேன். உங்களை விட்டா எனக்கு வழி கிடையாது,
நான் இப்படி தான் கேட்டேன், உங்களை விட்டால் எனக்கு வழி கிடையாது, இந்த இடத்துல நான் வேலை செஞ்சாகணும். எனக்கு வேலை தர்றவனர் என்ன சொல்கிறாருன்னா, பல லட்சத்தை உன்னை நம்பி தர்றேன், நீ இந்த வேலை செய்யின்ட்டாரு. ஆனால் உங்கள்கிட்ட அனுமதி பெற்றுட்டு தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு பணம் தர்றவரும் உங்கள்கிட்ட அனுமதி பெற சொல்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் அந்த வேலை செய்யலாம், ஆனால் நீங்கள் வேண்டாங்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் எனக்கு எவன் உதவுவான் அப்படின்னு மீண்டும் போய் அவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ மீண்டும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி விரட்டி விட்டாரு. மீண்டும் என்ன பண்ணேன், நான் தான் புத்திசாலி இல்லை, மீண்டும் ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இரவு பகல் பாராமல் அவர்கிட்ட சம்மதம் வாங்கணும்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் எனக்கு உதவுறேன்னு சொன்னார்ல, அவரும் வந்துட்டார். அவரும் வந்து அந்த பரதேசிட்டு நிற்கிறாரு. ஒரு வாட்டி தானே சொன்னார் வேண்டான்னு, இப்போ அழுத்தி 2-3 வாட்டி சொன்னார் வேண்டவே வேண்டாம் போங்கடா அப்படின்னாரு. கேட்கல. 5வது நாள் 6வது நாள் 7வது நாள் அந்த வேலை தரேன்னார்ல, அவர் 50,000 ரூபா காசோலையை போட்டு பணத்தை கேஷாக போட்டு நீங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அவர் இருக்கார்ல பரதேசி, அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுவார், அவன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அடுத்தது வந்து அதே பணத்தை வாங்கிட்டு வந்து அவர் காலடியில் வச்சுட்டு நான் வேலையை தொடங்குறேன் அப்படின்னா இப்படி பார்த்தாரு, லுக்கு மட்டும் விட்டாரு. அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் அவரும் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் உருளாதது மட்டும்தான் பாக்கி. புரியுதுங்களா? அடுத்தது எவ்வளோ நாளில், 15வது நாள்லேயே அந்த பரதேசி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். வா மகனே நீ வா, நான் எதிர்பார்த்தேன், இந்த செயலுக்காக தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. அவர் என்னம்மா சொன்னார், அந்த பரதேசிட்ட வந்து 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா பணத்தை பேக்கில் போட்டாந்து, சுவாமி உங்கள் காலடியில் வச்சிட்றேன், இந்த பையன் நல்ல பயலாக இருக்கான், இவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருவோம், நீ கையை மட்டும் காட்டு அப்படின்னாரு. அவர் ஆயை திறந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 50,000 ரூபா பணம் வாங்கியாச்சு, எல்லாச்சு. 16வது நாள் கட்டிக்கிட்டு உருள்றோம். அவர் என்ன பண்ணுறாரு, 50,000 ரூபாயை நான் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், பயங்கர சந்தோஷம் வேலை நடக்க போகுதுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, 17வது நாள் பணத்தை எடுத்துட்டு வாங்குறாரு. 5,000 ரூபா கேட்டால் கூட எவனும் தரமாட்டான். இந்த பணத்தை நான் தேடுறேன், உதவுறவன் கூட உதவ மாட்டான். அப்போ அவரு என்னை எஸ்டீமுக்கு கொண்டு போறாரு. அப்போ பல நாள் அவரு அந்த அந்த பரதேசி வந்து என்னை அவரையும் பார்க்க விடாத அளவுக்கு அவர் ஒரு வேலையை பண்ணிட்டார். பல நாள் அவரை நான் பார்க்கவே முடியல. ஒரு நாள் திருப்பியும் போய் பார்த்தேன். அப்படி பார்த்தாரு அப்படின்னாரு, அவ்வளோதான் வந்துட்டேன். அதற்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொண்டது என்னன்னா, ஒரு தீர்க்க தரிசிகள் சொல்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வேல்வி உண்டு. அதிக பிரசங்கத்தனமாக மனித அறிவிலிருந்து நம்ம ஒன்று செயல்படக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு என்ன தெரியுங்களா கொடுத்தாரு, இந்த ஞான பாதைக்கான ஒரு பாதையை காட்டி விட்டார். சாதாரண பரதேசி, நீ இப்படி போ, நீ இந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு வரல, இங்கே போ அப்படின்ட்டு. அதுதான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோம். அதே தான் உங்கள்கிட்ட என் வாழ்க்கையிலிருந்து உயிரே போனாலும் தப்பாக கைட் பண்ணிடக்கூடாது, பொய்யை சொல்லிடக்கூடாது, ஆசைக்காக ஒரு மனிதனை வழி நடத்தக்கூடாது, கற்பனையில் ஒரு மனிதனை தியானம் கீனம் அது இதுன்னு சொல்லி சாம்பிராணியை போடக்கூடாது. அவன் நம்மளை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் நம்மளை வந்து 1000 எதிர்பார்ப்பில் வந்து அவனை திருப்தி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உண்மை எதுவோ அதை மட்டும்தான் நிற்கணும். 10 நாள் கழிச்சதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் இதோட ரிசல்ட் என்னன்னு. ஆனால் இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம அங்கிருந்து உண்மையான ஆட்கள்கிட்ட இருந்து தான் ஒரு விஷயத்தை பெற்றோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கணும் அவசியம். அப்போ ஒரு 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 கலையை பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்வோ சாவோ அதில் நிற்கணும். அதில் நின்னீங்கன்னா அதுக்கான செயல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இப்போ நாம் பெற்றது எந்த ஏஜென்சிலிருந்து வாங்கிட்டு பெறல. இந்த பெற்ற வெளியில் நீங்கள் யாரெல்லாம் உயர்ந்த குருமார்களாக நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து தான் ஆற்றலை பெற்றிருக்கோம். அப்போ நம்ம ஒரு தனியான ஒரு நிறுவனத்திலேருந்து கொஞ்சம் ஏதாவது வாங்கியிருந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் கரண்ட் பற்றாக்குறையாக இருக்குது, இன்னொரு ஸ்டேட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு நிறுவனத்திலேருந்து இது வாங்கப்படலை. இது ஒரு பொது சொத்து. நீங்கள் எதெல்லாம் இறைவனாக நினைக்கிறீங்களோ அங்கேருந்து கிடைக்கப்பட்டது தான் இது. இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கு அவங்க தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு தனியார் நிறுவனம் கிடையாது, ஒரு தனி மனிதன் சாம்ராஜ்யம் இது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தனி நிறுவனம், நாம் ஒரு தனி சாம்ராஜ்யம், அது இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இறைவன்கிட்ட ஒரு பொருளை பெறுறது அது இறைவனுடைய பொருள் தான். எப்படி என்னுடைய பொருளாக இருக்கும்? இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறது அது என் பொருள் இல்லைங்க. நான் எதை கொடுத்தாலும் அது என்னுடைய தனிப்பட்ட முறையில் என் தாய்க்கோ என் தகப்பனுக்கோ என் சகோதரருக்கோ எனக்கோ சம்பந்தம் இல்லை.
அது நேரடியாக இறைவனிடமிருந்து வாங்கப்பட்டது. அதை அவர் இறைவன் பொருளை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணணும்னாலும் இறைவன்கிட்ட தான் கிளைம் பண்ணணும். இவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம்.